அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனாவுடைய செம்பு, அர்ச்சனாவுடைய பிஆர் பேட் பாஸ் இருக்காருல்ல, அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விசித்ராவை பற்றி தவறாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார்ல, நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அவரே வந்து ஓடிட்டாரு. இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அவர் போட்ட வீடியோ வச்சு எல்லாருமே வீடியோ போட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து ஃபவுல் கேம் விளையாண்டாங்க, விசித்ரா தான் நெயில் பாலிஷ் வந்து தடவி அவங்க வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு போட்டது இந்த ஆள் தான் போல இருக்குது. சே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி அந்த ட்விட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் ஓடி இருக்காரு. அதுக்கு தான் காசை வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணாமல் நேர்மையாக ரிவ்யூ பண்ணணும், உண்மையாக ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று அந்த அர்ச்சனா சொல்லிருச்சா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு விசித்ரா மேலே தான் சந்தேகமாக இருக்குது, அந்த கார்டில் விசித்ரா தான் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிருச்சான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் வேலையை பார்க்கணும்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணி, ஒரு செட்டப் வீடியோ ரெடி பண்ணி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா திரும்பிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து அந்த ஏதோ மேலே வந்து ஒரு மார்க் வச்சிருந்துச்சு, அதை வந்து கையில் எப்படியே அழிச்சிச்சான் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் தினேஷை உங்க முன்னாடி பின்னாடி எப்படி அனுப்பிச்சாங்க அப்படின்னா அந்த காலில் மார்க் பண்ணி தான் தினேஷை முன்னாடி பின்னாடி அழிச்சாங்கன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ஒரு ட்வீட்டை போட்டு வச்சிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்விட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு அவரே ஓடிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னாக்கா, அவர் தான் இந்த மாதிரி திருட்டு வேலை பார்த்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி போட முடியும்னு இல்லை. இங்கே அதுக்கு முன்னாடியே அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகி தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன ட்வீட் எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த கார்டை அர்ச்சனா கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதில் எந்த மார்க்கும் கிடையாது, கொடுத்ததுக்கப்புறமும் எந்த மார்க்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து போட்டு வச்சு கிழிச்சு விட்டாங்க. அதனால வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு வெக்கமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஓடி போயிட்டார். என்ன சொல்கிறதுங்க பாருங்கள். இப்படியெல்லாம் ஒரு காசுக்காக இப்படியெல்லாம் பண்ணணுமா? ஒருத்தவங்க பேரை வந்து கெடுக்கணுமா? இதுக்கெல்லாம் வந்து பேர் என்ன தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.